முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருப்புரிம் மாதுரிம் கோஷ்டவதிம் ராதாகுண்டம் கிரிவரம் அகோராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி भूतैर्महद्भिर् ये इमां पुरो विभोर् निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सो அலங்கிருஷ்ட பகவான் வச்சாம்சி மே பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களைக் கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜடகுணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் இப்16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 50. வெற்றிகரமாக 50வது அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகாபுரியை நிறுவுதல். இந்த அத்தியாயம் மிகவும் சுவாரஸ்யமானது. கம்சனை கொன்னதுக்கு அப்புறம் கம்சனுடைய மனைவிகள் 2 பேர் பேர் சொல்லியிருக்காங்க. பிராப்தி அஸ்தி அஸ்தி பிராப்தின்னு 2 பேர். கம்சனுடைய மனைவிகள் அழுது கொண்டு தாய் வீட்டுக்கு போனாங்க. தாய் வீட்டுல ஜராசந்தன் தான் அப்பா. ஜராசந்தன் தன்னுடைய மகள்கள் விதவையான உடனே அவனுக்கு உள்ள பழி வாங்குற ஒரு எண்ணம் பீறிட்டு வந்தது. இனி கிருஷ்ணனையும் மதுராபுரி மக்களையும் பழி வாங்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டம் மேற்கொண்டான். என் மகள்கள் இப்ப விதவைகளாக நிற்கின்றார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்ப அவன் 23 அட்சௌனி அட்சௌனி அப்படின்னா ஒரு படை எவ்வளவு இருக்குன்னு அப்படின்னு இங்க கணக்கு சொல்றாங்க. ஒரு அட்சௌனி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எத்தனை வீரர்கள் வீரர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனைக்கு படை நம்பர்ஸ், அது எவ்வளவு எண்ணிக்கையில இருந்தாங்கன்றத இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அக்ஷோகினியில எத்தனை யானைகள் 21,870 யானை படை வீரர்கள் ஒரு பிரிவு. அப்புறம் 21,870 தேர்ப்படை, 65,610 குதிரைப்படை, 109,350 காலாட்படை. இதெல்லாம் சேர்த்து ஒரு அக்ஷௌனி. இந்த ஒரு அக்ஷௌனியோட கணக்கு இவ்வளோ. அது மாதிரி 23 அக்ஷௌனி கொண்டு போய் சண்டைக்கு போறான். யாரு? ஜராசந்தன். இந்த லீலை முழுக்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் ஒரு மனிதன் மாதிரியே செயல்படுறார். ஒரு மனிதன் யாராவது படை எடுத்து வந்தா கொஞ்சம் பயம் காட்டுவாங்க, அதுக்கு திட்டம் தீட்டுவாங்க. ஒரு மன்னனாக இருந்தால், ஒரு மன்னன் எதிரி நாட்டு மன்னன் படையெடுத்து வருகிறான் என்றால் அவனை எதிர்ப்பதற்கு திட்டம் தீட்டுவது, எப்படி கையாள்வது, இதெல்லாம் கிருஷ்ணர் நினைச்சா ஒரு கண் அசைவு கூட தேவையில்லை, அந்த க்ஷணத்தில் எல்லாவற்றையும் அழிக்க முடியும். ஆனா இங்க லீலை புரிகிறார். அதனால ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருப்பான், அப்படி காரண மனுஷ அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க சொல்லப்படுது 5வது ஸ்லோகத்துல. ஒரு மனிதனுடைய பாத்திரத்தை ஏற்று நடத்துறாரு. அதனால இது லீலா இல்ல திருவிடையாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனால பகவான் நினைச்சாரு இவங்க இந்த ஜராசந்தனை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பகவான் சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சாரோ, இப்ப இது வரைக்கும் கிருஷ்ணருடைய லீலைகள்ல வரக்கூடிய அசுரர்கள்லாம் தனித்தனியா வந்தாங்க, கையிலே சண்டை போட்டார், எல்லாம் பண்ணார். நீங்க பாத்தீங்கன்னா பூத்தனால இருந்து ஆரம்பிச்சது எல்லாத்தையும் கையில தான் இது பண்ணார். இப்போ ஒரு மன்னன் ஆயிட்டார். மன்னன் ஆகல, மன்னனுக்கு உதவியாளனாக உக்ரசேனனுக்கு உதவியாளனாக தான் பகவான் இருக்கிறார். மன்னன் உக்ரசேனன் தான். இப்ப இங்க ராஜநீதியில இந்த அரசவையில இப்போ எதிரி மன்னர்களை வீழ்த்தணும்னா வில்லு, அம்பு, தேர், படைகள், போர் வீரர்கள் இதெல்லாம் தேவைப்படும். எப்போ பகவான் சண்டைக்கு போகணும்னு நினைக்கும் போதே அவருடைய அவருடைய தேர்கள் வைகுண்டத்துல இருந்து இறங்குச்சான். தக 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 தகன்னு அவருடைய சார்ங்கம் என்னும் வில்லும் வந்துதான். நீங்க பாத்தீங்கன்னா இங்க அவ்வளவு அழகா வர்ணனைகள் இருக்கு. பகவான் சத்திய சங்கல்பன், நினைத்த மாத்திரத்துல காரியங்கள் அவருக்கு நடக்கும். அப்ப அப்படியே இறங்குது.
இறங்கின உடனே பகவானும் இரு பகவான்கள் ம், கிருஷ்ணரும் பலராமரும் தேர்ல ஏறுறாங்க. அவர்கள் போகிறார்கள். நிறைய படை இல்லை, கிருஷ்ணர் பக்கத்துல நிறைய படைகள் கிடையாது. இந்த ஜராசந்தன் கொண்டு வந்த அத்தனை படைகள்லாம் இல்ல பகவான் கிட்ட. ஆனாலும் பகவானுடைய சாரங்கம் என்னும் வில்லுக்கு எதிர்க்க யாருமே நிக்க முடியாது. அப்ப அவர் வந்து பலராமரும் சரி, பலராமர் கலப்பை எடுத்துக்கிட்டார். அவர் பலராமரும் கிருஷ்ணரும் தங்களுடைய அவதார நோக்கத்தை இங்க நிறைவேற்றத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் இங்கு கிடைச்சிருக்கு. பூபார ஹரநாய, எவ்வளவு அழகான ஸ்லோகம் பாருங்க. சம்ரக்ஷனாய சாதுனாம். பூபாரம், பூமிக்கு பாரத்தெல்லாம் ஹரநாய அதை ஒழிக்கணும். சம்ரக்ஷனாய சாதுனாம், சாதுனா பக்தர்கள், நல்லவர்கள். நல்லவர்களை சம்ரக்ஷணம் பண்ணணும், காப்பாற்றணும். அப்ப ரெண்டு நோக்கம். தர்ம ரக்ஷனாய அதர்மஸ்ய காலே பிர பிரவத அதர்மத்தை ஒழிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். இது நம்ம பகவத்கீதையிலே பார்த்தோம் இல்லையா? யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் சிரஜாமியகம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே இங்க வந்து பாகவதத்துல வந்து பௌபாரஹரனாய வருது. இந்த ஸ்லோகம் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்லோகம். நம்முடைய அவதார நோக்கத்தை நம்ம வந்து நிறைவேற்றத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு அழகாக சண்டை போட்டாங்க. எல்லாமே அழகு, பகவானை சம்பந்தப்பட்ட எல்லாமே அழகு. அவருடைய சாரதி வந்து தாருகர் மேல இருந்து வராரு, கீழே வராரு. வந்து பகவான் எப்ப சங்கு ஊதுறாரோ, சங்கு பகவான் எடுத்து ஊதுனா மற்ற எதிரிகளுடைய இதே அப்பவே உடைஞ்சிரும், அப்பவே செத்து போயிடும். இப்ப ஜராசந்தன் வந்து கிருஷ்ணரை வந்து அவமானப்படுத்தி பேசுறான். புருஷாதம அப்படின்னா புருஷர்கள்ல மட்டமானவனே அப்படின்னு அர்த்தம். ஆனா அதெல்லாம் இந்த மாதிரி 17வது ஸ்லோகத்துல பகவானை வந்து தாழ்த்தி பேசுறான். நீ இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு பேச்சு பேசுறான். அப்ப அங்க விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அதுக்கெல்லாம் அழகா, ஏன்னா சமஸ்கிருத மொழியில பல அர்த்தங்கள் உண்டு ஒரு வார்த்தைக்கு. அதை அப்படியே அழகா மாத்திடுறாரு. புருஷாதம அப்படின்னா யாருக்கு எல்லா மனிதரும் கீழ்ப்பட்டவரோ அந்த மனிதர் புருஷோத்தமன். புருஷாதம இல்ல, புருஷோத்தமன் ஆக்கிடுறாரு. குப்தேன, குப்தேன என்ன அர்த்தம்னா நீ பயப்படுறவர். இந்த குப்தேன அப்படின்னா குப்தம் அப்படின்னா ரகசியம்னு அர்த்தம். நீ பயந்தவன் அப்படின்னு ஜராசந்தன் பேசுறான் கிருஷ்ணரை, எல்லாத்துக்கும் பயப்படுற அப்படின்னு. ஆனா அவன் குப்தம்ன்றதுக்கு ரகசியம்னு ஒரு அர்த்தம். பகவான் ரகசியமாக நம்முடைய இதயங்கள்ல இருக்கிறார், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். பரமாத்மாவாக இருப்பவர் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரா? எல்லாருடைய இதயங்களிலும் இருக்கிறார். அதனால பௌதிக கண்களுக்கு தெரியாமல் இதயத்தில் மறைந்துள்ள பரமாத்மாவே அப்படின்னு சொல்றாங்க. துவயாமந்த, கிருஷ்ணர் எச்சரிக்கையுடன் நடப்பவர். துவயாமந்தன்னா நீ என்ன முட்டாள்தனமா நடக்கிறியே அப்படின்னு அவன் பேசுறான். அத எச்சரிக்கையுடன் நடப்பவரேன்னு சொல்றான். பந்துகன், உன் சொந்தக்காரனையே நீ சாகடிச்சிட்டியே அப்படின்னு கம்சனை சாகடிச்சதுக்கு சொல்றான். ஆனா அறியாமை, பந்துன்னா அறியாமைன்னு அர்த்தம். அறியாமையை அழிப்பவர்னு அர்த்தம். அடுத்து யாஹி அப்படின்னா கிருஷ்ண உணர்வினன் ஆகும்படி ஆசிர்வதிக்க வேண்டும். ஆஹினா இந்த இடத்துல வந்து நீ போயிடு, இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு அர்த்தம். ஆனா உண்மையான அர்த்தமாக விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் சொல்றாரு, யார் வந்து கிருஷ்ணரோட சம்பந்திக்கிறாங்களோ, சம்பந்தப்படுறாங்களோ அவங்களெல்லாம் கிருஷ்ண உணர்வராக ஆக்கி விடுவாராம் கிருஷ்ணர். சோ எதனா ஒரு அசுரன் கிருஷ்ணரை தாழ்த்தி பேசுறான்னா அதை ஆச்சாரியர்கள் இவ்வளவு அழகா ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டானே, இவ்வளவு நல்லா உயர்த்தி பேசுகிறானேன்ட்டு அதற்கு மாற்று கருத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்ப ஜராசந்தனை வந்து கிருஷ்ண பலராமரை ஜராசந்தனுடைய படைகள் வந்து மூடி இருக்குது. இவ்வளவு பெரிய படை, ஜராசந்தனுடைய படை சின்னது கிடையாது, பெரிய படை. அது வந்து மூடுது. அப்படி மூடும் போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் சுகதேவ கோஸ்வாமி. என்ன சொல்றாருன்னா, எப்படி மேகங்கள் வந்து சூரியனை மறைக்க முடியாது, புழுதி வந்து நெருப்பை மறைக்க முடியாது. நெருப்புன்றது கொழுந்து விட்டு எரிகின்றது, புழுதி மறைக்கிற மாதிரி தோணுமே தவிர ஒண்ணும் மறைக்க முடியாது. அதே போல மேகம் சூரியனை மறைக்கிற மாதிரி தோன்றலாம், ஆனால் மறைப்பதில்லை என்றதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து ஒரு பகவான் திருப்பி சொல்றார். ஜராசந்தன் வந்து ஏசுறான் இல்லையா, அதுக்கு வந்து திரும்ப சொல்றான். ஜராசந்தனை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணரை டார்கெட் பண்ணல, பலராமரை வந்து டார்கெட் பண்ணி சொல்றான். நீ நினைச்சா ஓடி போயிடு,
என்கிட்ட சண்டை போட முடியுமான்னு பலராமரையும் அவன் தவறாக பேசுகிறான். அப்போ வந்து பகவான், நீ வாய் பேச்செல்லாம் பேசாத, சண்டை போடுறதுக்கு வந்த, ஒழுங்கா சண்டை போட்டு போ அப்படின்னு சொல்லும்போது தான் சுகதேவ கோஸ்வாமி இந்த இடத்துல சொல்றார். மேகத்தை வந்து, மேகம் சூரியனை மறைக்க முடியாது, புழுதி நெருப்பை மறைக்க முடியாது, ஆனா மறைக்கிற மாதிரி தோன்றுகிறது. ஆனா இவங்களால கிருஷ்ணரையும் பலராமரையும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதே தெரியுது. இந்த கிருஷ்ணரும் பலராமரும் அவர்களுடைய தேர்களில் ஏறிக்கொண்டு ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டு சண்டை போட போறாங்க. சண்டை போட போகும்போது இந்த மதுரால இருக்கிற மக்கள்லாம், பெண்கள்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா அவர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. அதனால அந்த பாசம் என்பது பகவானை கடவுள்னு அறியாதனால அந்த பெண்களுக்கு, மதுரால இருக்கும் பெண்களுக்கெல்லாம் வந்து பயம் வந்துருச்சு. ஒரு பயம், என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பகவான் வந்து விளையாடுற மாதிரி, அவங்களுக்கு இந்த சண்டை ஒரு விளையாட்டு மாதிரி, ஒரு ஜாலியா குழந்தைங்க விளையாடுது இல்ல, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுல வந்து எல்லாத்தையும் வெட்டி கண்டம் துண்டமா போடுறாங்க. அந்த வெட்டி அந்த மொத்த ஜராசந்தனுடைய மொத்த அசுர கூட்டமும் செத்தத, இறந்து போனதை வந்து ஒரு வர்ணனையா காட்டுறாங்க. அது பயங்கரமா இருக்கு. அந்த வர்ணனை வந்து ஒரு மிகப்பெரிய, அந்த ரத்த வெள்ளம் வந்து மிகப்பெரிய சமுத்திரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அதுல வந்து துண்ட துண்டமா வெட்டி செத்து போன யானைகள்லாம் ஒரு ஆமைகளைப் போல, மிதக்கும் ஆமைகளைப் போல, மிதக்கும் தீவுகளைப் போலவும், மனித தலைகள்லாம் ஆமைகளைப் போலவும், அந்த மாதிரி கை கால்லாம் அப்படி வெட்டி போடப்பட்டதெல்லாம் பாம்புகளைப் போலவும், உயிரிழந்த குதிரைகள் வந்து முதலைகளைப் போலவும் அப்படி வர்ணனை ஓடுது. இத வந்து இதையே ஒரு அழகா பகவான் எப்படி இந்த போர்க்களத்துல எல்லாத்தையும் வீழ்த்தினார் என்பதை வந்து ஒரு வர்ணனையாக இங்க பாகவதம் வந்து சொல்லுது. இது இத வந்து இந்த விஷயத்த ஒரு விளையாட்டா, ஒரு குழந்தைகள்லாம் அந்த பொம்மையை, புது பொம்மையை வாங்கி கொடுப்பீங்க, அதுக்கு அக்கு வேற ஆணி வேற பிட்டு போட்டுருங்க. அந்த மாதிரி கிருஷ்ண பலராமருக்கு இது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிப்போச்சு. அந்த விளையாட்டை வந்து அப்படி அப்படி ஹூ, ஊதி தள்ளிட்டாங்க. ஊதி தள்ளிட்டாங்க எல்லாரும் கிட்ட இருந்தும். இப்ப இங்க ஜராசந்தன் இந்த மாதிரி 17 முறை சண்டை எடுத்துட்டு போறான். ஒவ்வொரு முறையும் ஜராசந்தனை தப்பிக்க விடுறாரு கிருஷ்ணர். ஏன் தப்பிக்க விடுறாரு அப்படின்னு காரணம் கேட்டா நிறைய காரணங்கள் இருக்கு. ஜராசந்தனை வந்து கொண்டா, அவனை விட்டோம்னா அவன் போய் இருக்கிற அசுரர்கள்லாம் திரட்டி திரட்டின்னு திரும்பி வருவான். அதனால இப்ப பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதனால ஒவ்வொரு முறையும் நம்ம பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு இருக்கிற அசுரர்கள்லாம் நம்ம கொண்டு தீர்த்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொரு எண்ணம், ஜராசந்தனை கிருஷ்ணர் வந்து கொல்வதற்கு ஆசைப்படல. ஏன்னா ஜராசந்தனுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்கிறார், அவனை வச்சு கொல்ல வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. அதனால வந்து அவனை ஒரு முறையும் சரி ஓடட்டும் ஓடட்டும் தப்பி ஓட வைக்கிறார். ஒரு முறை எல்லாம் நிராயுதமாய் பானியா எல்லாரும் போயாச்சு. அப்படியே ஜராசந்தன் அப்படியே நிக்கிறான். அப்பவும் பகவான் வந்து கருணைக்கு வந்து அவனை வந்து தப்பிக்க வைக்கிறார், போக வைக்கிறார். அப்படி தோத்து தோத்து போகும்போது ஜராசந்தனுக்கு நிஜமாவே மன தைரியம் அதிகம்தான். இத்தனை முறை தோத்துட்டோம்னா சரணடைகிறது தான் நியாயம். ஆனாலும் ஜராசந்தன் சரணே அடையல. அதுதான் அசுரர்களுடைய இயல்பு. அவன் வந்து ஒரு முறை தோல்வியுற்று போகும்போது அவன் சந்திக்கிற அரசர்கள்லாம் ஒரு சொல்றாங்க, நீ வந்து யாதவர்கள் கிட்ட தோத்து தோத்து வர, அது வந்து என்னன்னா உன்னால தவிர்க்க முடியாத கடந்த கால வினைப்பயன்னு சொல்றாங்க. கடந்த கால வினைப்பயனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ அதனாலதான் கஷ்டப்படுற அப்படின்னு பூடகமா சொல்லி தயவு செய்து விட்டுரு, நீ வந்து வெற்றி அடைய போவதில்லை, இந்த காரியத்திலிருந்து விலகி விடு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல ஜராசந்தன். ஜராசந்தன் எப்படியாவது கிருஷ்ண பலராமரை கொல்ல வேண்டும், மதுரா மக்களை அழிக்க வேண்டும்ன்ற ஒரு உறுதியோட தான் அவன் இருக்கிறான். 17 முறை போச்சு, 18வது முறை மிக தீவிரமான ஒரு முடிவை எடுக்கிறான். அப்ப அந்த முடிவுல வந்து ஆஹ், இன்னும் நிறைய படைகள், அது எவ்வளவு எண்ணில் அடங்காத அக்ஷகுணிகளை கொண்டு வரான். அதுல ஒரு முறை இந்த இடத்துல வந்து வர்ணனை வருது, கார்கியன் அப்படின்னு ஒரு ஒரு நபரை பற்றி வருது. நான் யாரா அது? இங்க மொழிபெயர்த்தவர்கள், நான் ஆங்கில புத்தகத்தை பார்க்கல, மொழிபெயர்த்தவர்கள் கார்கியன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதே கிருஷ்ண புக் ஆங்கிலத்துல பிரபுபாதர் கார்க முனின்னு போட்டிருக்கிறார். தமிழ்ல கார்கியன்னு போட உடனே அது ஒரு அசுரனா ஒரு யாருன்னே போட அதுல இல்ல.
அதனால தமிழ் பக்தர்களுக்கு வந்து இது ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். கார்க முனிவர். கார்க முனிவர் ஒரு முறை அவரை வந்து அவருடைய மைத்துனன் அவர் குழந்தை இல்லைன்றதுனாலயோ எதனாலயோ தெரியல, நீ அலி அப்படின்னு சொல்லி ஏளனம் செய்றார். ஏதாவது ஒரு ஆண் மகனை நீ அலி, அதனா நீ குழந்தை பெக்க முடியாதவன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவமானம் ஏற்படும். அந்த அவமானத்தை பார்த்துட்டு இப்ப இந்த மாதிரி மைத்துனன் அவனை வந்து அவரை கார்க முனிவரை ஏளனமாக பேசுவதை பார்த்த உடனே யாதவர்கள்லாம் அங்க இருந்து சிரிச்சிட்டாங்க. நம்ம யாதவர்கள் மதுராபுரி மக்கள் தான். அவங்க எல்லாரும் யாதவர்கள்னு சொல்றோம் இல்லையா? அவங்க எல்லாம் சிரிச்ச உடனே அப்போ கார்க முனிவர் ஒரு உறுதி எடுத்தார். இவங்களெல்லாம் மிரட்டக்கூடிய, கொல்லக்கூடிய இல்ல, மிரட்டக்கூடிய ஒருவனை நான் பெற்றெடுக்க வேண்டும், நான் ஒரு மகனை பெற வேண்டும் சொல்லிட்டு தவம் இருக்கிறார். அந்த தவம் சிவனை நோக்கி இருக்கிறார். சிவனை நோக்கி இருந்தவன இப்ப சிவபெருமானும் உனக்கு வந்து தக்க சமயத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மகன் பிறப்பான். அப்போ ஒரு யவன ராஜா, இப்ப இங்க வந்து யவன அப்படின்னும் போது அது வந்து அந்த காலத்துல ஆஹ் யவனர்கள் அப்படின்னா இப்போ இப்போ யவனர்கள்னு நம்ம சொல்லணும்னா இஸ்லாமியர்களை தான் சொல்லணும். அந்த இடமே பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானை தாண்டி ஆப்கானிஸ்தானும் அந்த அந்த பக்கத்துல இருந்து தான் வருது. காளையவன் அந்த பக்கத்துல இருந்து தான் வந்தான். அப்ப அந்த யவன மன்னன் ஒருத்தனுக்கு குழந்தை இல்லை. அப்ப இந்த கார்க முனிவர் இப்பதான் நம்ம காலையில பார்த்தோம், முனிவர்கள் வந்து குழந்தைகளை ஒரு குழந்தை இல்லாத மன்னனுடைய மனைவிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தது. வேற யுகங்கள்ல இந்த கலியுகத்துல கிடையாது. அப்ப அந்த கர்க முனிவர் யவன மன்னனுடைய மனைவிக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தை அவருடைய சிவபெருமானுடைய வரத்துக்கு ஏற்ற மாதிரி காலயவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சிவனுடைய ஒரு கொஞ்சம் சக்தி அந்த குழந்தையில இறங்கி இருக்கு. அதனால அவன் வந்து சண்டை போடும்போது எதிராளி யாரும் எதிர்க்க நிக்கவே முடியாது. காளையவன் முன்னாடி யாரும் வந்து நின்னாலும் அவர்களுடைய சக்தி மொத்தமே அங்க போயிடும். வாலிக்கு பாதி போயிடும்னு இருந்தது. காளையவனை பொறுத்த வரைக்கும் எதிர்க்க யார் நின்னாலும் அவங்களுடைய மொத்த சக்தியா அந்த காளையவனுக்கு வந்துடும். அதனால எதிராளி என்பவன் ஜெயிக்கவே முடியாது. காளையவனை உண்மையா பார்க்க போனா யாரும் வந்து வெற்றி கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு சக்தி படைத்த ஒருத்தனாக மாறிட்டான். அவனை போய் இவன் ஜராசந்தன் கூட்டு வச்சுக்கனா, ஜராசந்தன் அவனுடைய படைகளையும் கூட்டின்னு வந்து முற்றுகையிட்டுட்டான் மதுரை வைப்ப. கிருஷ்ணர் இப்போ திரும்பவும் கிருஷ்ணர் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துல எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர். ஆனாலும் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி திட்டம் போடுறார். இனி மதுரா மக்களுக்கு வந்து நம்ம வந்து தீங்கு விளைவிக்க விடக்கூடாது. எவ்வளவுதான் படையெடுத்து வர்றது, சண்டை போடுறது, இப்படியே இருந்தா மக்களுடைய அமைதி குறைன்று விடும். அதனால யோக மாயையை அழைத்து இந்த மதுரா மக்கள்லாம் தூங்குற நேரத்துல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. எங்க? கடலுக்கடியில. கடலுக்கடியில மிகப்பெரிய ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்றார். அதுக்கு வந்து விஸ்வகர்மாவை கூப்பிடுறார். விஸ்வகர்மா அது பாருங்க, ம், பூமிக்கு மேல நம்ம வந்து ஒரு நகரம் அமைக்கலாம், கட்டடம் அமைக்கலாம், வீடு கட்டலாம், மாளிகை, அரண்மனை எது வேணா கட்டலாம். ஆனா கடலுக்குள்ள கட்டுறது என்பது கடவுளால மட்டும்தான் முடியும். இது வந்து பகவானுக்கு வந்து அபூர்வ சக்திகள் உண்டு. அவர் வந்து நீங்க வானத்துல பாத்தீங்கன்னா கோள்கள்லாம் மிதக்குது. எதுல மிதக்குது? எத்தனையோ கோள்கள் சுத்தி வருது இல்லையா? சூரியன், சந்திரன், ம் அது மாதிரி புதன், வியாழன், வெள்ளி, சுக்கிரன் இதெல்லாம் சுத்துது பாருங்க கோள்கள். அது எதனா ஆதாரம் இருக்கா? இல்ல. அந்த மாதிரி பகவானுக்கு வந்து சக்தி உண்டு. அதனால அவர் வந்து கடலுக்கு அடியில மிகப்பெரிய நகரத்தை நிர்மா கட்டுறார். விஸ்வகர்மாவை கொண்டு கட்டுறார். அதுல பாத்தீங்கன்னா வர்ணனைகள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கு. அங்க பெரிய ராயல் ரோட்ஸ் இருந்தது, மிகப்பெரிய ராஜ வீதிகள் இருந்தது. அதுக்கு சின்ன இடத்துல போகக்கூடிய சிறிய பாதைகள் இருந்தது. மிகப்பெரிய தங்க கட்டிடங்கள் இருந்தது, கோபுரங்கள் இருந்தது. வர்ணனைகள் அப்படியே கொட்டி அங்க செல்வங்களும் ரத்தினங்களும் முத்துக்களும் மாணிக்கங்களும் வைரங்களும் கொட்டி அது மிகவும் மிக மிக அதிகமான அஹ், செல்வங்களை உடைய நகரத்தை இப்ப துவாரகா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இந்த, எல்லா தேவி தேவர்களும் இந்திரன் முதல்ல இருந்து எல்லா தேவர்களும் அவங்களுக்கு பகவான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார்.
அப்போ ஒரு அரண்மனையில முக்கியமான இடம் வந்து அந்த மண்டபம், அந்த அரசர் அமைகின்ற அந்த சபா மண்டபம். அந்த சபா மண்டபத்தை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜசபையை கொடுத்தது இந்திரன். அதற்கு வந்து சுதர்மா ராஜசபைன்னு சொல்லி, அந்த ராஜசபையில போய் நம்ம யாராவது நின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து மரணமே இல்லையா. பாருங்க, மரண விதிகளுக்கு அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். அப்ப அது மட்டும் இல்லாம வருணன் வருணன் வந்து என்ன கொடுக்கிறாருன்னா, குதிரைகளை கொடுக்கிறாரு. அந்த குதிரைகள் பாத்தீங்கன்னா மனவேகத்தில், அல்ல மொழிபெயர்ப்பு கொஞ்சம் தப்பா எழுதியிருக்கிறாங்க, மன ஓட்டத்தில்னு போட்டிருக்கிறாங்க. மனம் எப்படி வேகமா போகும் அந்த மாதிரி வேகமாக போகின்ற குதிரைகளை கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து தூய கருநீல குதிரைகள், அப்புறம் வெள்ளை குதிரைகள் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி குபேரன் வந்து 8 பொக்கிஷங்களை கொடுக்குறான். குபேரனுக்கு பொக்கிஷனை கொடுத்ததே கிருஷ்ணர் தான். அதனால அதை காணிக்கையாக பகவானுக்கு காணிக்கையாக அன்பளிப்பாக அது குபேரன் கொடுக்குறான். அந்த 8 பொக்கிஷங்கள் பேரையும் இருக்கு: பத்ம, மகோபத்ம, மத்ஸ்ய கூர்ம, ஔதக, நீல, முகுந்த, சங்க அப்படின்னு 8 பொக்கிஷம். அந்த பொக்கிஷங்கள்லாம் பகவானுக்கு அன்பளிப்பாக தருகிறார். இந்த மதுரா மக்கள் எல்லாம் அவங்க தூங்குறாங்க. தூங்கின உடனே மறுநாள் கண்ணு வச்சு பார்த்தா தங்க மாளிகைகள்ல இருக்கிறாங்க, புது மாளிகையில இருக்கிறாங்க எல்லாரும். அந்த மாதிரி சுலபமா அவர்களை காப்பாத்தி அங்க அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு இங்க அவரும் கிருஷ்ணரும் பலராமரும் மட்டும்தான் நிக்கிறாங்க. இப்ப அந்த காளையவன் வந்து வெளியே நிக்கிறான். இப்ப இது வந்து சஸ்பென்ஸ். அடுத்த வாரம் தான் அது என்ன காளையவனை எப்படி பகவான் எதிர்கொள்கிறார் என்பதை அடுத்த வார பாடத்துல பார்க்க போறோம். அந்த ஜராசந்தனுடைய கூட்டம் நிக்குது. பகவான் மட்டும் போறார். போறார். காளையவனை அஹ், காளையவனை அவர் வந்து எப்படி கொல்றாருன்றது தான் அடுத்த பாடம் நமக்கு. அங்கிருந்து அந்த மதுராபுரியில இருந்து அவர் வந்து மக்களை மட்டும் காப்பாற்றி இவன் பலராமரை கூட அனுப்பிடுறார். அவர் மட்டும், பகவான் மட்டுமே காளையவனை சந்திக்கிறார். அது வந்து அடுத்த பாடம். இவ்வாறாக துவாரகாபுரியை நிர்மாணம் பண்றார். இப்ப மதுரா விட்டுட்டார், இப்ப துவாரகையை வந்து ஆரம்பிச்சிட்டார். இதுவும் வந்து அவருடைய லீலையில நிறைய இனிமையை கொண்டு வர்றதுக்காக. சரி, மதுரால கொஞ்ச நாள் இருந்தாச்சு, கொஞ்சம் துவாரகாயில தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு அழகான ஒரு நகரத்தை புதுசா உருவாக்கலாம் அப்படின்றதுனால பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். அதற்கு காரணமாக ஜராசந்தனும் காளையவனும் இருக்கிறாங்க. காளையவனுடைய காளையவனை எப்படி பகவான் கொள்கிறார்ன்ற அடுத்த வாரம் பார்க்கலாம். பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜராசந்தன் ஜராசந்தனோட செய்த போர் இதுல எல்லாம் உங்களுக்கு பகவான் இதுல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ண மதவி, நான் ஒரே ஒரு கருத்துக்கள் ஒரு கருத்து மட்டும் நான் சரியான்னு சொல்லுங்க. ஆ, காளையவண்ணன் வந்து ஏன் கிருஷ்ணா வந்து நேர கொல்லலைன்னா, அவர் வந்து ஒரு தாழ்ந்த நரமாமிசம், அந்த மாதிரி தாழ்ந்த மாமிசம் எல்லாம் சாப்பிடுறவன். அதனால அந்த மாதிரி உள்ளவங்களை எல்லாம் கிருஷ்ணா வந்து இது பண்ண தொடமாட்டாரு. அதனால வந்து அவனை வந்து அவர் கொல்லல அது அப்படின்னு சொல்லி. அது ஒரு கருத்து மாதாஜி. இன்னொரு கருத்து வந்து சிவபெருமான் அந்த காளையவனுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். ம், அந்த வரத்தை முறியடிக்க கூடாது அப்படின்னு பார்த்தார். ம், இன்னொரு காரணம், தன்னுடைய பக்தனுக்கும் ஒரு சேவை கொடுக்கணும்னுட்டு. ம். ஜராசந்தனையும் பகவான் தொடல. சரி. தன்னுடைய பக்தனாகிய பீமனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலான்ட்டு அதை வச்சுட்டாரு. ம், அதே போல காளையவனை கொல்றதுக்குனுடைய வாய்ப்பை வந்து முச்சகுந்தனுக்கு கொடுக்கணும்ட்டு அது விட்டுட்டாரு. நீங்க சொல்ற கருத்தும் உண்மை இருக்கலாம். நிறைய ம், அசுரர்களை அவர் நேரடியா கொல்றாரு, சில பேரை கொல்றது கிடையாது. ம். தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்றாரு. சரிதான், உங்கள்தான் வந்து ஒரு அவனையா நாம கொல்லணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த ஒரு காரணம் வந்து இந்த இந்த அத்தியாயத்துல போடப்பட்டிருக்கு. சிவபெருமான் கொடுத்த வரத்தை நம்ம மீற வேண்டாம் அப்படின்னு பார்த்தாரு. ஆமா, பக்தர்களோட வாக்க காப்பாத்துவார். ஏன்னா அப்ப அவன் காளையவன் வந்து யாரு அவர் முன்னாடி நின்னாலும் அவங்களுடைய பலம் மொத்தம் காளையவனுக்கு போயிடுமா. ம், அந்த மாதிரி ஒரு வரம். அதை பகவான் நினைச்சிருந்தா அதை வந்து முறியடித்திருக்கலாம். ஆனா
சிவபெருமான் கொடுத்த வரத்தை அவர் அவமதிக்க கூடாதுன்னு நினைச்சாராம். அதனால ஒரு ரொம்ப அருமையா இந்த உத்தி வந்து ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி காலை அவனை ஓட்டி சென்று அவனுக்கு வந்து ஒரு நொடியில அவன் வீரன், அவன் வீர மரணம் அடையணும். ஆனா வந்து ஒரு கோழை மாதிரி செத்து போவான். ம். அது அவனுடைய விதி. இல்ல அசுரர்கள் அசுர மனப்பான்மையினாலே வந்து தான் மட்டும்தான் டாப்ல இருக்கணும், மத்தவங்க எல்லாரும் நம்மளுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மனப்பான்மை. அதனால இல்ல பகவான் வந்து அவனை வந்து சாதுரியமா கொன்னுடுறாரு. ம். கிருஷ்ணா எல்லாத்துக்குமே கிருஷ்ணா கிட்ட தீர்வு இருக்கு. என்ன நம்ம என்னதான் நம்ம இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணாலும் அவர் இன்டெலிஜென்ஸ்க்குலாம் இன்டெலிஜென்ஸ். அது வந்து ஒரு டெக்னிக்கா அது ஒரு ரொம்ப சாதாரணமா இப்படி சாக முடியுமா அப்படின்ற மாதிரி அவனை வந்து ஒரு போர்ல வச்சு அவன் வந்து போராடுறதுக்கு வந்தான். அவனை வந்து தூக்கிட்டார். இது வந்து இத சொல்லும்போது எனக்கு வந்து அம், ப்ரூஸ்லி ப்ரூஸ்லி அப்படின்னு ஒரு ब्रूस ली சண்டை. ने माताजी। ப்ரூஸ்லி தானே? ஒரு சண்டை போடுறவன் ஞாபகம் வந்தது. அவன் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் வந்து தனக்கு சாவு வரக்கூடாதுன்னு தான் தினம் தினம் ஒரு புது சண்டையை கத்துக்குவானாம். அவனை யாரும் ஒண்டிக்கு ஒண்டி நிக்கவே முடியாதாம். இதே மாதிரிதான் காளை அவன் மாதிரி தான். ப்ரூஸ்லி சும்மா அவன் அந்த சினிமால அவன் சண்டை போட வரும்போதே அது சும்மா தானே சண்டை போடணும், அதுலயே நிறைய பேர் சாவச்சிடுவானாம். அவனுடைய படங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ப்ரூஸ்லி. ம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவனுடைய எதிரிகள் அவனுக்கு வந்து எப்போ மனசு புழுக்க வந்து என்ன யாருன்னா கொன்னுடுவாங்களா இதே யோசனை பண்ணி தினமும் ஒரு புது சண்டை போடுவானாம். அப்படி இருக்கச்ச அவனை வந்து சண்டையில சாவடிக்கல மக்கள். ஒரு டம்ளர் விஷம் கொடுத்தாங்க, சரி செத்து போயிட்டான். அவ்வளவுதான். சுலபமா செத்தான் அவன். நோ- மாதாஜி புரியல, எப்படி சுத்தம்? விஷம் விஷம் கொடுத்தாங்க எதிரிகள் அவனை. ஏன்னா அந்த காலகட்டத்துல அவனை வந்து எதிர்க்க ஒண்டி யாராலையும் ஒண்டி இல்ல எவ்வளவு பேர் வந்தாலும் ஜெயிக்க முடியாதுங்க. 100 பேர் வந்தாலும் அவன் அந்த மாதிரி ஒரு வித்தை கத்து வச்சிருந்தான், இந்த கராத்தே. அந்த வித்தையில வந்து அவனை யாருமே ஜெயிக்க முடியாது. ஆனா அவனுடைய கோழையான எதிரிகள்லாம் அவனுக்கு விஷம் கொடுத்து சாவடிச்சிட்டாங்க. ஒரு விதத்துல மனசு கஷ்டமா இருந்தாலும் அவனுடைய மனசுல வந்து நான் உயிரோட இருக்கணும்னா நிறைய சண்டை கத்துக்கணும், காளையவன் மாதிரி ஒரு மனப்பான்மை தான். கிருஷ்ணரை சரண் அடைஞ்சிருந்தான்னா அர்ஜுனன் மாதிரி பீமன் மாதிரி மிகப்பெரிய வீரனாக இருந்திருக்கலாம். அறியாமையின் காரணமாக அவன் வந்து தன்னுடைய சண்டையை தான் நம்பி இருந்தான். கடவுளை நம்பி இருந்திருக்கலாம் அவன். சண்டை கத்துக்கலாம். ஒரு வீரன் என்பவன் சண்டை போடணும், நல்லதுதான். ஆனா அவன் வந்து சண்டையே தான் என்னை காப்பாத்தணும்னு நினைச்சு அதுலயே தான் இருந்தான் அவன். கடவுள் தான் நம்மளை காப்பாத்துறாரு. சண்டைய போட்டு அந்த வித்தை என்னை காப்பாற்றுதுன்னு நினைக்க முடியாது. ரொம்ப சுலபமா ஒரு கொசு விட கேவலமா சாவடிச்சிட்டாங்க. அது ஒரு வீரனுக்கு மிகப்பெரிய இழுக்கு. ஆனா அது அவனுடைய மனநிலையை காட்டுது, அவனுடைய வாழ்க்கை அப்படி. அது ஞாபகம் வந்தது எனக்கு. மக்களுக்கு வந்து மரணம் என்பது வந்து இப்படித்தான் வரும்ன்ட்டு அதுக்காக அவங்க பிரயத்தனம் பண்றாங்க, அதுக்கு முயற்சி பண்றாங்க. எனக்கு எதிரிகள் என்ன சாவடிச்சிருவாங்க. எதிரிகள் சுலபமா கூட உன்னை சாகடிக்கலாம். சண்டையில் தான் சாகடிக்கணும்னு இல்லை. யாரோ ஒரு எதிரி கொஞ்சம் அது காதலின்னு சொல்றாங்க சில பேர். காதலிக்கு பணம் கொடுத்துருப்பாங்க, அவ போய் விஷம் கொடுத்துட்டா, சரியா போச்சு, மேட்ரு முடிஞ்சு போச்சு. அவன் செத்து போயிட்டான், அவ்வளவுதான். அதனால அஹ், இந்த வீரர்கள்லாம் இந்த கர்வமிக்க வீரர்கள். காளையவன் வந்து என்னை யாரும் வெற்றி கொள்ள முடியாதுன்ற ஒரு கர்வம் இருந்தது. ரொம்ப அப்படி ஊதி சாவடிச்சிட்டாரு கிருஷ்ணர். அப்படிதான் செத்து போவான் அவன். அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் அவனுடைய மரணம் அமைந்தது. ஹரே கிருஷ்ண மாதா. 44 பாத்துல இரும்பு தூளை தின்றான்னு போட்டுக்க மாதாஜி. இப்ப இரும்பு தூளை தின்னா யாரு? விரதம் இருக்கிறக்காக. காளையவன் அவன் அவ்வளோ இரும்பு தூளை சாப்பிட்டு அவன் இரும்பு மாதிரி பலசாலியா இருந்தான். எங்க அப்பா இரும்பு தூளை தின்னு தவம் இருந்த மகாதேவர் பூஜித்தான் வருது. அவங்க அப்பா கார்கியன், கார்கமுனி, ம். கார்க முனிவர் 12 வருஷம் தவம் இருக்கிறாராம். ம். தவம் இருந்து அது ஒரு விரதம். அந்த இரும்பு சாப்பிட்டு வாழ்ந்திருக்கிறார். எம்மாடி. அவங்க சாப்பாடு என்ன பண்ண போதும் இருக்குது. ஆமா. சில பேர் வந்து நான் இப்ப எங்கேயோ சின்ன வயசுல படிச்சிருக்கேன். ஒரு ஆள் குஜராத்ல இந்த டியூப் லைட் பார்த்திருக்கீங்களா? டியூப் லைட்
அந்த டியூப் லைட்டை மென்னு சாப்பிடுவானா, அதான் அவனுக்கு சாப்பாடாம். இது நான் நியூஸ் பேப்பர்ல வந்து நான் படிச்சு, அவன் சாகல உயிரோட அதை மென்னு அறன்னு அரைச்சி அதை மண்ணு மாதிரி ஆக்கி உள்ள போடுவானாம். அவன் வந்து சாகல, வாழ்ந்தான். மாதாஜி மேஜிக் பண்றவங்களும் அந்த மாதிரி டியூப்லைட் உடைச்சு சாப்பிடுறாங்க மாதாஜி. அதான் காட்டுறாங்க மேஜிக்ல. அதான் அந்த ஸ்கூல்ல மாதிரி கூட காட்டியிருக்காங்க. அது என்னென்னோ பண்றாங்கல்ல உலகத்துல. அது மாதிரி இரும்ப சாப்பிட்டு அவர் தவம் இருந்திருக்கிறார் கார்கமுனி. ஆனா கார்கமுனிவர் வந்து கிருஷ்ணர் பிறந்தப்ப வந்து நல்ல விஷயங்களை சொன்னவர். ஏதோ ஒரு காரணத்தினால தவம் இருந்து காலை அவனை பெக்கிறார். அதிசயமா இருக்கு. கீர்த்தனா அவரு ஆ, அந்த முனிவரா மாதாஜி காக்கியங்கிறது? கார்கியன் என்பது கார்கமுனிவர், கர்கமுனிவர். ஓ, நான் அது சரி. யார் யாருன்னு வெறுமனே போட்டிருக்கிறாங்க. கார்கியன் கார்கியன்னு போட்டிருந்தாங்க. கிருஷ்ணா புக் இங்கிலீஷ்ல வந்து பிரபுபாதருடைய புத்தகத்தை படிச்சப்பதான் அது கார்கமுனி அப்படின்னு போட்டிருக்கிறார் பிரபுபாதர். இவங்க ஏன் கார்கியன்னு எழுதுனாங்கன்னு தெரியல. கார்க முனிவர் அப்படின்னு எழுதியிருக்கலாம். மொழிபெயர்த்தவர்கள் என்னவோ பண்ணியிருக்காங்க. கீர்த்தனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம் மாதாஜி. மாதாஜி, இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து இல்ல மாதாஜி, இது ராமாயணத்துல இருந்து ஒரு கொஸ்டின் மாதாஜி. இந்த தமிழ்நாட்டுல நிறைய பேர் ராவணன் தான், ராமரோட ராவணன் தான் அப்படின்ட்டு. அதுல ஒரு ஆள் வந்து அவங்க சொன்னாங்க, ரா ராமர் வந்து ராவணனை வந்து பின்னாடி முதுகு பின்னாடி இருந்து தானே இது பண்ணாங்க அப்படின்னாங்க. ஆனா எனக்கு ராமர் வந்து ராவணனோட போர் பண்ணாங்க அதான் தெரியும். இவங்க முதுகுக்கு பின்னாடி இருந்து கொன்னாங்க. இந்த தமிழ்நாடு முழுக்க அந்த தீக்காவும் திராவிட கழகங்களும் வந்து பகவானுக்கு எதிராகவே செயல்படுறாங்க. பிராமணர்களுக்கும் பசு பராமரிக்கும் பகவானுக்கும் எதிராக செயல்படுறாங்க. தீக்கா முழுக்க முழுக்க பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம், தீகா, இவங்கெல்லாம் என்னன்னே தெரியல. ஏன் இந்த மாதிரி ஒரு வஞ்சனையை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள்னு தெரியல. அவங்க உள்ள ரகசியமா பகவானை வணங்கி வணங்கி கொண்டு வெளியே வந்து இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் ஈடுபடுறாங்க. ராவணன் தமிழனா, அது பாருங்க. அதான் அப்படிதான் சொல்லி ராமர் வந்து ஆரியனா. ஆரியன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்தேரிகள், தமிழர்கள் தான். இது மாதிரி என்னன்னோ இது வந்து மன கற்பனையான ஸ்பெக்குலேஷன்னு சொல்லுவாங்க பிரபுபாதர் ஆங்கிலத்துல. இது இவங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி ஒரு மன கற்பனைகள்ல வந்து இறங்கி பகவானையே எதிர்க்கிறார்கள். அப்ப இந்த அசுரர்கள்லாம் பாத்தீங்கன்னா ராவணன், அசுரர்களை வணங்குறதும் இப்ப ராவணன் வந்து சிவபெருமானை வணங்கினான். இதுங்க சிவபெருமானும் வணங்குறது இல்லை. இதுங்க ஒரு தனிப்பட்ட ஒரு அசுர நாஸ்திக கூட்டம். அது தங்களுடைய தங்களுடைய புகழுக்கும் பெருமைக்கும் தங்களுடைய புகழுக்கும் பணத்துக்கும் வசதிக்கும் வாழ்க்கைக்கும் இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு கேவலமான ஒரு தொழில். சனாதனத்தை ஒழிப்போன்னு கூட ஒருத்தர் நடுவுல ஒருத்தர் சொன்னாரு. அந்த மாதிரி ஏன்னு தெரியல இவங்களுக்கு பகவான் பேர்லயும் பக்தர்கள் பேர்லயும் பிராமணர்கள் பேர்லயும் ஒரு ஒரு விதமான வஞ்சனையை அவங்க வந்து வச்சிட்டு இருக்காங்க. அதனால மாதாஜி என்னன்னா ராமர் வந்து முதுகுக்கு பின்னாடி இருந்தெல்லாம் வதம் பண்ணல இல்ல 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 மாதாஜி. நேர்ல தான் பண்ணாரு. முதுகு பின்னாடி பண்ணது வாலிய. ஓகே வாலிய ராவணன் நேர்ல தான். ஓகே மாதாஜி. மனிதனாலதான் சாவன்ட்டு ராவணனுக்கு வந்து வரம். அதனால பகவான் அதனாலதான் மனித அவதாரம் எடுத்து வந்தார். ஓகே மாதாஜி. வாலியை ஏன் மாதாஜி அப்படி இது பண்ணாங்க? வாலி வந்து வாலிக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு வரம் இருந்தது. எதிர்க்க சண்டை போடுறவனுடைய பாதி பலம் வந்து வாலிக்கு போயிடும். புரியுதா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து வா ஒரு நாட்டு மன்னனுக்கு அதுக்கு பெரிய விளக்கங்கள்லாம் ஆச்சாரியர்கள் தராங்க. ஒரு நாட்டு மன்னனுக்கு அநீதியை எதிர்ப்பதற்கு வந்து உரிமை உண்டு. அநீதியாக நடந்து கொண்டவன் வாலி. வாலி முதல்ல மனிதன் கிடையாது, குரங்கு. ஆனால் குரங்கை வந்து வேட்டையாடி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்திரியர்களுக்கு உரிமை உண்டு. அது ஒரு விதத்துல. இன்னொரு விதத்துல அவனுடைய பலம் மொத்தம் ஒரு வீரனுக்கு வந்து வீரனுடைய அந்த மாதிரி ஒரு வரம் கொண்டவனை எதிர்க்கிறது வந்து ஒரு வீரனுக்கு அழகு இல்லை. அதனாலயும் வந்து பகவான் வந்து மறைந்திருந்து அவனை கொன்றார். இன்னொன்னு மிகப்பெரிய விஷயம் வந்து தன்னுடைய நண்பனாகிய சுக்கிரவனுக்கு கொடுத்த வாக்கு. உன்னை நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு வாக்கு காரணமாகவும் பல காரணங்களால, ஒரு காரணம் கிடையாது, பல காரணங்களால பகவான் வந்து மறைந்து நின்று கொன்றார். இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் தராங்க பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் வந்து வாலியை ஏன் மறைந்து கொன்றார்ன்றதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. அதுல முக்கியமான விளக்கம் வந்து
பகவான் வந்து நாட்டினுடைய அரசன். அந்த அரசன் வந்து ஆண்டு கொள்ளலாம், தவறு செய்பவர்களை கண்டிக்கலாம், கொல்லலாம், தண்டிக்கலாம். இரண்டாவது வந்து அவர் குரங்கு, அதனால வேட்டையாடுவதை போல மறைந்திருந்து வேட்டையாடலாம் அப்படின்னு ஒரு இது. மூன்றாவது தன்னுடைய நண்பனுக்கு கொடுத்த வாக்கு, அதனால கொன்றே ஆக வேண்டும். கொன்றே ஆவறதுக்கு இதை விட வழி இல்லை. எதிர்க்கனேன்னு பகவான் வந்து இங்க வந்து மனிதனாகத்தான் அவதரித்திருக்கிறார், ஒரு மன்னனாக, மரியாதை புருஷோத்தமராக அவதரித்திருக்கிறார். அதனால அவர் வந்து கையாள வேண்டியதா இந்த இது. இல்லைன்னா அவர் நேரடியாகவே கொண்டிருக்கலாம். ஆனால் அங்க அவர் கடவுள்னு எங்கேயுமே காட்டல. ராமர் வந்து தன்னை வந்து கடவுளுடைய சக்தி எதுலயுமே அவர் காட்டிக்கல. சாதாரணமா தான் எல்லாத்துலயுமே இருந்தார். அதனால நன்றி இது மறைந்திருந்து அவர் கொன்றார். நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி. பக்தர்களை நாளை வகுப்புல சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதருப்பஸ்ய கிருபா சிந்துபேவ ச பதிதானம் பாவ நன்றி மாதா.